ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்போதுமே எதிர்பார்க்கிறதும் சரி, எதிர்பார்க்க முடியாததா இருந்தாலும் சரி, அதை ஒரு டைமில் நம்ம மாற்றிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் கவனிக்கிறதும் சரி, கவனிக்காமல் இருக்கிறதும் சரி, அதுக்கான ஒரு டைம்ங்கிறத நம்மளால் மாற்றிக்க முடியலை அப்படிங்கிறப்ப தான் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு மாற்றங்கிறது வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எப்போதுமே ஒரு சில விஷயத்தில் நம்ம மற்றவங்கள எதிர்பார்த்து இருக்கிறத விட எதிர்பார்க்காம நம்ம ஒரு சில விஷயங்களில் இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. அதுக்கான தகுந்த காரணங்களை நம்ம எப்போதும் மாற்றிக்காமல் இருக்கிறது தான் நமக்கு யூஸாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அது ஒரு சில விஷயங்களில் உண்மை தான். ஆனால் அதுக்கு தகுந்ததுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துலையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு எல்லா விஷயத்துலேயும் சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறதுல நம்ம ஒரே இதாக இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம் அதுக்காக தான் எப்போதுமே நம்ம மற்ற விஷயத்தில் நம்ம ஈடுபடாமல் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போனோம்னாலே அதுவே நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்ம இருக்கிற மாதிரி தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் நான் யாரையும் சொல்லி நான் யூஸ் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒன்று தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம் அதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு சில விஷயங்களில் நமக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலேயும் நம்மளை ஒன்றும் நம்ம இது பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்காது. அதுக்கு மேலே நீங்கள் அவங்களுக்கு இவங்களுக்குன்னு எதுக்காக இருந்தாலும் குறைகளை இது பண்ணாமல் எல்லாமே நல்லா தான் நடக்கும், நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நினச்சிங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னா, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எப்போதுமே மற்றவங்களுக்கு மற்ற விஷயங்களில் நம்மளால் இதெல்லாம் சரி இருக்கோ சரியில்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளால் மாற்றிக்கிறதுக்கான ஒரு இதை நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, கரெக்டு தான் நான் சொல்கிறது. ஏன்னா எப்போதுமே ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம எல்லாரையும் எல்லா விஷயங்களையும் நம்மளால் சரியாக புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்க முடியாத விஷயங்களை நம்ம எதுக்குமே நம்மளுக்கு ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது. அந்த லிமிட்டை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னாலே அதுவே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துலையும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, கரெக்டு தான் நான் இல்லைங்களப்பா, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு நம்ம எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நம்மளால் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எதுக்குமே இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம யாரும் எந்த விஷயத்துலையும் ஒரு சில விஷயங்களை கரெக்டான வேலை நம்மளுக்கான ஒரு டைமை எடுத்துக்கிறதுக்கான ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா படுறது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா நம்மளால் யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துலையும் நம்ம ஒரு மனசை தைரியமாக வச்சுக்கணும். தைரியமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால் எல்லா விஷயத்துலையும் இது பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளுக்கு யாருக்கும் எந்த விஷயத்துலையும் நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் இல்லைங்கள. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நம்ம மற்றவங்கள ஒரு இதாக நினைக்காம ஓரளவு தைரியமாக எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கிறது பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான் ஆனால் இல்லைங்கள. ஆனால் ஒரு சில இதில் நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் மனசை இது பண்ணாமல் போக போக நம்மளுக்கு எல்லாரையும் கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்.